ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட பம்பை வந்து ரிப்பேரிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம ஷாப்பில் ஆட்டுத்தூள் வாங்கியிருந்தோம் சும்மா ஒரு ட்ரையலுக்கு. ஒன்று செஞ்சாச்சு, ஒன்று செஞ்சு காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று வந்து வாங்கியிருக்கோம். ரெண்டு ட்ரை பண்ணுறோம். இன்னொரு சைட் வந்து அரிசி போய் போடணும். அப்படி சவுண்ட் நல்லா இருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்துட்டு இன்னும் 2 ஆட்டுத்தூள் வாங்கிடலாம். ஏன்னா 2 பம்பை. ஸோ இதை நம்ம இப்போ ஈரமாக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எப்படி ஈரமாக்குறது. இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி திறந்துட்டு அதில் ஃபுல்லாக ஈரமாக்கிடுங்க. நீங்கள் ஈரமாக்குனீங்கன்னா அந்த மாதிரி கருப்புலாம் தெரியும் பாருங்க. அது தண்ணி பட்டா அந்த மாதிரி ஆகும். சரிங்களா? வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி அப்படி லேசாக தேய்ச்சி போயிடும். அப்படி லேசாக தேய்ச்சிப்போம். ஆனால் அந்த அழுக்கில் அது வந்து அப்படியே இப்போ ஒரு சைட்டு ஈரமாக்கியாச்சு. கொஞ்ச நேரம் ஈரமாக்கினாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சைட்டும் நான் கொஞ்ச நேரம் தான் ஈரமாக்கினேன், அப்புறம் காய வச்சிட்டேன். கொஞ்சம் அதுவும் கிராஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அதுமாரி நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ப்ராசஸில் இறங்கிடுவோம். இந்த வீடியோ மறக்காமல் யாராவது இந்த மாதிரி ஹோம்மேட்டில் இந்த மாதிரி செய்கிறவங்க இருந்தாக்கா அனுப்பிவிடுங்க. ஸோ கொஞ்சம் ஊற வச்சாச்சு கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இப்போ நம்ம நல்லா ஊறிடுச்சு தண்ணி மாரி. பாருங்கள், முதல்ல பாருங்கள் நம்ம இப்படி வச்சுக்கமா நிற்கவே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்தமாதிரி கொஞ்சம் ஊறினாலே போதும். நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், இந்தமாதிரி ரிங்கு கலர் அடிச்சுட்டு பச்சை கலரு, இல்லைனா நீங்கள் இந்த தோல் ஊற வச்சுட்டு கூட கலர் அடிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் நான் வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டில் காட்டுறேன். அந்த இதில் அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை பூட்ட வேண்டியதான். அதை அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ கைஸ், தான் அந்த ஊற வச்சு தூள் நம்ம அந்த ரிங்கில் போடுவோம். ரிங்கு ஃபுல்லாக ரெண்டு யூஸ் பண்ணிடுங்க. நம்ம பிளாஸ்டிக்கோட தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, பூட்டினேன். நான் லாக் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பச்சை மினுக்கு இல்லைனா உங்கள் கலர் அடிக்கலாம், இல்லை அடிக்காமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பூட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த லாக் வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், டைட் பண்ணிட்டேன். இவ்வளோ இதுக்கப்புறம் டைட் பண்ண முடியாது. ஸோ இது கொஞ்சம் இப்படி அமுங்கிற மாதிரியே விட்டுக்கோங்க. ஏன்னா அது கிராஸ் ஆனால் கொஞ்சம் இப்படி அமுங்கிற மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா அது கிராஸ் ஆகிட்டாக்கா அப்படி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஸோ இப்போ நம்ம காய வைப்போம். ஸோ காய்ஸ், இதுதான் இப்போ நம்ம செஞ்ச தூள். இது பாருங்க, இன்னும் சத்தம் வரல. இன்னும் நம்ம அடித்தா சத்தம் அப்படி தான் கேட்குது. ஓகே, இப்போ நம்ம இதை இப்படி வச்சுருவோம். இது வந்துட்டு பாருங்கள், இப்போ நான் இது காஞ்சிடுச்சு பாருங்க. நல்லா நான் இதை அடிக்கிறேன். இதில் அடித்தா அப்படி சத்தம் வருது. ஓகே, இதை நான் சாலாவாக ரிங்கு பூட்டிட்டேன். ஆனால் பரவாயில்ல, அப்படி நீங்கள் வந்துட்டு வெறும் கோசமாக ரிங்கு வாங்கிட்டு பூட்டிட்டு கூட கலர் அடிச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம காய வச்சுருக்கோம். இதுதான் நான் காயில். ஸோ இது காஞ்சிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம எத்தனை ஒரு 2 ஹவர் கழித்து பார்ப்போம் எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இன்னும் காய வைக்கணுமா என்னதுன்ட்டு. ஓகே காய்ஸ். ஸோ காய்ஸ், இந்தமாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. ஓகே, டின்னுக்குள்ளே இது என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா கல். ஸோ அந்த கல் இது வந்து 2 கடையிலே கிடைக்கும். நல்லா வெயிட் ஆக்குறதுக்கு நான் அந்த கல் வாங்கினேன்.
இது வந்து உண்மையாக கத்தி தீட்டுறதுக்கு வைப்பாங்க. நான் அதை உடச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா கல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும்ங்களா, நீங்கள் தம்பா பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேப்பு பச்சு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இந்தமாரி. ஓகேங்களா, கல்லுக்கு கீழே அப்புறம் மேலே சைட்டில் எல்லாமே கவர் பண்ணிட்டு 2 வச்சுருங்க. நீங்கள் எத்தனை வைக்க போகிறீங்க உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் டின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க. ஓகேவா, இது வந்துட்டு இந்த டேப்பு. ஸோ இது வாங்கி நீங்கள் ஒட்ட வேண்டியதான் அந்த கல்லில். அப்புறம் இதுதான் நான் சொன்னேன், அந்த பச்சை கலரு இது பெயிண்ட். ஸோ இதுதான் அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ இது நம்ம அடித்தாக்கா பிளாஸ்டிக்கில் நல்லா ஒட்டணும்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இதை வாங்கினேன். ஆனால் அது கொஞ்சம் உரியுது, ஆனால் அது பரவாயில்ல. அப்படி உங்களுக்கு உரியக்கூடாது அந்த மாதிரினாக்கா நீங்கள் ஏன்னா தோல் ஈரமாக இருக்கும். தோல் ஈரமாக இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உரியும். நீங்கள் வந்துட்டு வெறும் ரிங்கமாக வாங்கி தோலை இது பண்ணிட்டு எல்லாம் போட்டுட்டு அது ஃபுல்லாக காஞ்சிடணும். அப்புறம் நீங்கள் கலர் அடிச்சிக்கலாம். அது என்ன பேஸ். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் தோல் வாங்கி போட்டுடலாம் ஊற வச்சு. ஸோ காய்ஸ், அதுக்கப்புறமா நம்ம அந்த டின்னு வச்சுருக்கோம்ல, இந்த சைடு வந்துட்டு எங்கள் டின்னு வந்து வெட்டின இடம் வந்துட்டு தோலில் போடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தமாதிரி கிளத்தின் டிப் வச்சு ப்ரொடெக்ஷனுக்காண்டி இப்படி நம்ம ஒட்டியிருக்கோம். ஓகே, இந்த சைடு வந்து நம்ம கார்ட்போர்டு தான் இப்போ நினைக்கிறேன், இல்லைனா வெறி அரைச்சி போய் இது வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன செய்யணுன்னாக்கா, தோல் வந்து சைட்லலாம் வெட்டி எடுத்துருங்க. ஸோ வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வச்சு இது பண்ண வேண்டியதான். வெட்டி எடுத்துகிட்டு ஓட்டை போட்டுட்டு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள சாரில் நீங்கள் கட்ட வேண்டியதான். காய்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டின்னு வந்து நிப்பிஸாக இருக்கிறதுனால நீங்கள் அது தெபால் ஆக்கிறதுக்கு வந்துட்டு ஒட்குலு போட்டுக்கோங்க. கணக்கு ஒட்குலு போட்டு இந்த மாதிரி நல்லா தெபால் ஆக்கிக்கோங்க. ஏன்னா இன்னும் சத்தம் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இந்தமாரி போட்டு தெபால் ஆக்கிக்கோங்க. ஓகே, ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தோல் போட ஆரம்பிக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் ஃபைனல். கடைசி ஆட்டுத்தோல் போட்டுட்டோம். இந்த சைட்டு வந்துட்டு நம்ம கார்ட்போர்டு சப்பாத்தி கொட்டை வச்சுட்டு அரிசி போய் நார்மலாக போட்டு பூட்டிட்டோம். ஸோ ஒரு சைடு சத்தம் கட்டுறேன். இது கோத்தா, கார்ட்போர்ட், சரி இது தோடு. ஸோ காய்ஸ், நான் உங்களுக்கு இங்கே அடிச்சு கட்டுறேன். இது வந்து தோல் சீட்டு. இப்போ நான் கார்ட்போர்ட் சீட்டை வச்சுக்கேன். இது கார்ட்போர்ட். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.